ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது அவியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி செய்யலான்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு 1-2 காய்ங்க மீந்து போகும்ல, அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி. இப்போ வாங்க நம்ம அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மீந்து போன காயெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த காயை வச்சு நான் இன்றைக்கி வந்துட்டு அவியல் வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவியலுக்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. என்கிட்ட குடமிளகாவும் இருந்தது, அதனால் ஒரு குடமிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல. நான் வந்து அவரைக்காய், பீன்ஸு, கொஞ்சமாக ஒரே ஒரு சௌச்சௌவு, அதுக்கப்புறமா கேரட்டு, ஒரு 2 கேரட்டு, இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டால் தான் நமக்கு அந்த வெங்காயமும் சோம்பும் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு பரவும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுதான் இதுக்கு வந்துட்டு அவியல்னாலே அந்த மசாலா நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அதுக்கு அப்போ தான் தேங்காய் உடைக்கிறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ 2 தேங்காய் பத்தை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கசகசா, அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்துச்சுன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வேக வச்ச காயில் வந்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டால் அவ்வளோதான், நம்மளோட அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டால் அவ்வளோதான். இதை வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.